உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராழ்கை செய்யும். தூயாய்மையானவரே, நீர் வாரும் அப்பா. அது சாலமன் ஞானி தேவனுடைய ஆலயத்தை கட்டின போது உடைய மகிமை இறங்கினது அல்லவா? அதே மகிமை இந்த நாளில் எங்கள் மீது இறங்கட்டுமே ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களினுடைய அபிஷேகம் எங்கள் மீது இறங்கட்டுமே ஆண்டவரே. ஒரு பரிசுத்த ஆவியுடைய புதிய வல்லமை எங்கள் மீது இறங்கட்டுமே ஆண்டவரே. ஆனாலும் இல்லாமல் குளிர்வில்லாத ஒரு வாழ்க்கையாக அல்ல ஆண்டவரே, ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டுமே. ஒரு புதிய வாழ்க்கையாக எங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டுமே ஆண்டவரே. உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டுமே ஆண்டவரே. உமக்கு பின்பற்றுகிற வாழ்க்கையோட வாழ்க்கையாக இருக்க வேண்டுமே ஆண்டவரே. மரளித்து போன வாழ்க்கை அல்ல, இயேசுவை சிலுவையில் அறைந்து போன ஒரு வாழ்க்கை அல்ல, என் இயேசுவை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாருங்க ஆண்டவரே. எனக்குள்ளாக பாரம் கடந்து வரட்டுமே ஆண்டவரே. அன்று பவுல் சொன்னதை போல இயேசுவில் இருந்த சிந்தை, இயேசுவில் இருந்த சிந்தை எனக்குள்ளாக இன்னைக்கு கடந்து வரட்டுமே ஆண்டவரே. இயேசுவில் இருந்த சிந்தை என்னை திருச்சபையில் கடந்து வரட்டுமே ஆண்டவரே. இயேசுவில் இருந்த திருச்சபை ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளாக கடந்து வரட்டுமே ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தாருங்க ஆண்டவரே. அற்பமான எங்களை ஆண்டவரே அற்புதமாக மாற்றுகிற தேவன் நீர் ஒருவர் அல்லவா ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் அல்லவோ, ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன் நீர் அல்லவோ, ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் அல்லவோ, எங்களை வழி நடத்துகிற தேவன் நீர் அல்லவோ, என்னை நேசிக்கிற தேவனே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று. ஆண்டவரே, உம்மை நாங்கள் தரிசிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏனோ தானோ ஒன்று அல்ல ஆண்டவரே, உம்மை தரிசிக்க ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை என்று வேதம் சொல்கிறது அல்லவா? அந்த விடுதலை எனக்கு தேவை ஆண்டவர். இந்த நாளில் ஆண்டவரே, இருண்டு போன என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, முறிந்து போன என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, சாபம் நிறைந்த அந்த வாழ்க்கையில் ஆண்டவரே, விடுதலையோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த விடுதலைகளுக்கு தருவீராக ஆண்டவரே, மாற்றத்தை தருவீராக ஆண்டவரே. தேவ வல்லமை இறங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைக்காக நன்றி ஆண்டவரே, உடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த நாள் முழுவதிலும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இந்த செய்தி வேலை சமுத்திரம் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இடைப்படுவீராக ஆண்டவரே, நீர் பேசுவீராக ஆண்டவரே. என் தேசத்திற்காகவும், என் சபைக்காகவும், என் குடும்பத்திற்காகவும், என் தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் தேவனை நீர் பேசுவீராக ஆண்டவரே. என் தேசம் மாற வேண்டுமே, என் குடும்பம் மாற வேண்டுமே, நான் மாற வேண்டுமே, என் இயேசுக்காக நான் ஓட வேண்டுமே என்கிற ஒரு வைராக்கியம் எனக்குள்ளாக வரட்டும் ஆண்டவரே. உலகத்துக்காக ஓடினது போதும், என் இயேசுக்காக வாழ்கிற ஒரு வைராக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு, எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு, எனக்காக ஆணியினால் அடிக்கப்பட்டு, எனக்காக முள் கிரீடத்தை சூடி, எனக்காக ரத்தம் சிந்தின அந்த இயேசுவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. சிலுவை எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த சிலுவையை நான் சுமக்க ஆயத்தமாக வேண்டுமே ஆண்டவரே. அப்படி உள்ள ஒருவனாக என்னை மாற்றுங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. அப்படி உள்ள திருச்சபையை என் திருச்சபையை மாற்றுங்கன்னு கேளுங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக என் குடும்பத்தை மாற்றுங்க கேளுங்க. என் பிள்ளைகளை எப்படி மாற்றுங்க, என் மனைவியை எப்படி மாற்றுங்க, என் கணவனை அப்படி மாற்றுங்க. வேதம் சொல்லுகிறது அல்லவா, நானோ என் வீட்டாரும் என்றால் ஆண்டவரை உண்மையே செய்விப்போம் என்று. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் எனக்கு வேண்டுமே ஆண்டவரே. அப்படிப்பட்ட திருச்சபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே.
நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா சாத்தானின் கிரியைகளை நாங்கள் கடிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா இருளின் ஆதிக்கங்களை நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிரிவினை ஆவிகளை நாங்கள் கடிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாத்தானை எங்களை எந்த விதத்திலும் திசை திருப்பாதபடிக்கு தேவ வல்லமைகளை சூழ்ந்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பிதாவே, ஆமென்.